பத்துமலையில் மின் படிக்கட்டு அமைப்பது தொடர்பாக இனி தாம் எந்த ஒரு கருத்துக்களையோ செய்திகளையோ வெளியிடப் போவதில்லை என்று ஸ்லங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு தெரிவித்துள்ளார். மின் படிக்கட்டு சர்ச்சை தொடர்பாக இழப்பீடு கேட்டு தமக்கு வழக்கறிஞர் கடிதம் அனுப்பப்பட்டுள்ள அதே வேளையில் மாநில அரசின் மீதும் பத்துமலை ஆலய நிர்வாகம் வழக்கு தொடுத்துள்ளதாகவும் தற்போது இந்த 2 வழக்குகளும் நீதிமன்றத்தில் இருப்பதால் இதனை நீதிமன்றத்தின் முடிவுக்கு விட்டுவிடுவதாக அவர் கூறினார். தமிழ்ல என்ன கிளியரா சொல்றேன்னா, முதல்ல நான் சொன்ன விஷயங்கள் தான். ஒரு 2 கேஸ் இருக்கு. ஒன்னு வந்து என்னோட டெஃபமேஷன் கேஸ் ஒன்று இருக்கு. அது வந்து நம்ம மிஸ்போக்கில் என்ன பண்றாங்க, அது வேற விஷயம். ரிப்ளை பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். அதே மாதிரி ஜிஆர் சொல்லுவாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ, அது வந்து கோர்ட்ல இருக்கு. நம்மளோட டிஇயு கன்சர்ன் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதை பத்தி நம்ம பேசலாம். பிகாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அது விட்டு கொடுக்க மாதிரி தெரியல, அவங்களும் ஃபைட் பண்ண போறாங்க. அது வந்து கோர்ட்ல இருக்கு. இல்ல கோர்ட் மேக் டிசிஷன். கோர்ட் என்ன சொல்றோம், நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணி வந்தோம். அது வந்து அதுக்கு எந்த விதமான ஒரு முரண்பாட கருத்துக்களோ ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? இறுதியாக வந்து சமுதாயத்திற்காகவும் நம் சமயத்திற்காகவும் இருக்குது நம்ம கொஞ்சோண்டு இந்த நாட்டில் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இந்த அற்புதமான தருணத்தில் தைப்பூசத்தை சிறப்பாக ஒற்றுமையை கொண்டாட வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொள்கின்றேன். பத்துகேபி மீன் படிக்கட்டு சம்பந்தமாக எந்த விதமான கருத்தும் இனிமேல் கருத்துக்கள் கூட நான் முன்பட மாட்டேன். தமக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கை எதிர்கொள்வதற்காக தமது சார்பில் வழக்கறிஞரை நியமித்துள்ளதாகவும் நாட்டின் நீதி பரிபாலனத்தையும் கூட்டரசு அரசியல் அமைப்பு சட்டத்தையும் தாம் முழுமையாக மதிப்பதாகவும், எனவே இந்த பிரச்சினை தற்போது நீதிமன்றத்தில் இருப்பதால் இதுகுறித்து சமூக ஊடகங்களில் பொதுமக்கள் கருத்துக்களை பதிவிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் இவ்விவகாரம் குறித்து உண்மையான சரியான தகவல்கள் தெரியாமல் அறிக்கைகளை வெளியிடுவதை பொதுமக்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பத்துமலை மின் படிக்கட்டு சர்ச்சை குறித்து கடந்த 2 வாரங்களாக நீடிக்கும் பத்திரிகை அறிக்கை போரை தாம் இனியும் நீட்டிக்க விரும்பவில்லை என்றும், இந்த விவகாரம் சுமூகமான முறையிலே தீர்க்கப்பட வேண்டும் என்று தாம் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த விவகாரம் குறித்து தமது வழக்கறிஞர் உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்கள் தமக்கு ஆலோசனை கூறியுள்ளனர். மேலும் பத்துமலை திருத்தலம் பொதுமக்கள் சம்பந்தப்பட்டது என்பதால் இந்த விவகாரம் விரைவில் சுமூகமான முறையில் தீரும் என்று தாம் நம்புவதாக பாப்பா ராயுடு தெரிவித்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம்